உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன், விஜய் எடுத்து அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன? நிச்சயமாக அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டு கிடையாது. நேற்றே நான் ட்வீட் போட்டேன், நம்மளர் செய்தி வந்த உடனே ட்வீட் போட்டேன். நிச்சயமாக விஜயுடன் இன்றைக்கு திமுகவில் உள்ள தோழமை கட்சிகளே ஒரு கட்டத்தில் இணையலாம், வலுவான கூட்டணி ஆகலாம். விஜயை பொறுத்தவரை இன்றைக்கு கிளைக்கழகங்கள் எல்லா இடத்திலும் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு இளைஞர்களா இருக்கிற 18 வயசுல இருந்து 19, 23 வயசுல 3 ஓட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. தேர்தல் பணிக்கு வலுவான கூட்டணி அமைந்தால் விஜய் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஆட்சி அமையும். விஜய் முதலமைச்சர் ஆவார். வில்லுக்கு ஒரு விஜயன், வெற்றிக்கு ஒரு விஜய், தமிழக வெற்றி கழகம். அதிலேயே பேர்லயே எல்லாம் இருக்கு. அது மட்டுமல்ல, நான் இதை கேள்விப்பட்டேன், அரசர் புரசலாக கேள்விப்பட்டேன். எப்படி இந்த செய்தி வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது என்னை பொறுத்தவரை தெரிந்த செய்தி, அது உண்மையா பொய்யானதுல ஆதவன் ரெட்டி என்பவர், அதாவது மார்ட்டினுடைய மருமகன், இந்த கூட்டணி ஏற்பாடு செய்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. இது தவறாக பரப்பப்பட்ட, தவறாக சொல்லப்பட்ட செய்திகளாகும். நிச்சயமாக விஜய் தனி அணிதான். ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் குறிப்பிட்டார், தமிழக வெற்றி கழக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி அமைச்சரவையில் பங்கு பெறலாம். எத்தனை பேர் வெற்றி பெற்றார்களோ இந்த விகிதாச்சார பிரகாரம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று தெளிவாக இது வரைக்கும் பார்க்கும்போது that has no takers. யாருமே அதை ஏத்துக்கலையே. யாரும் ஏத்துக்கல. அதை யார் ஏத்து? இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ மத்தவங்களோ அதை அவ்வளவு ரிசெப்டிவா வரவேற்று பேசலையே. இல்ல, நான் சொல்றேன் நீங்க சொல்ற பாயிண்ட் சொல்றேன். இப்போ யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 2001 வைகோ 21 சீட்டு கையெழுத்து போட்ட பிறகு 2 நாள்ல வெட்டிட்டு போய் தனியா போகலையா? மக்கள் நல கூட்டணி வைகோவும் திருமாவளவன் திமுகவுடன் தான் இருந்தாங்க. 2016 ஒரு 6 மாசத்துல வெட்டிட்டு போகலையா? வைகோ 2004 போட்டோ எடுத்து வெளியே வந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி 2006 என்ன நடந்தது? நான் திருச்சி மாநாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு 24 மணி ஜெயலலிதா வீட்டுக்கு போகலையா? வலுவான கூட்டணி அமையும் விஜய் தலைமையில். நான் சொல்கிறேன், திமுக கட்சியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே வரலாம். விடுதலை சிறுத்தைகள் இனி எத்தனை முறை திட்டவட்டமா சொல்லுவாங்க நாங்க போலன்னு? விஜய் உடன் ராகுல் காந்திக்கு தொடர்பு உண்டு. நிச்சயமாக காட்சிகள் மாறும், அரங்கங்கள் மாறும். இல்ல, அப்படியே ஒரு கூட்டணியை விஜய் கட்டியமைத்தாலும் கூட அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு ஆளும் தரப்புக்கு எதிரான அணிகள் பலவாக இருக்கும்போது பயனாளி ஆளும் தரப்பு தானே, திமுக தானே. அது மக்கள் நல கூட்டணி. எந்த நேரத்தில் கூட்டணியில இருந்து வெட்டிட்டு யாரும் வரலாம். அது தேர்தல் காலத்துக்கு போற வரைக்கும் தான் கூட்டணி உறுதினு அப்பதான் சொல்ல முடியும். சீட்டு பகிர்ந்து தென்ன சீட்டுகள் யார் கொடுத்தாச்சு, தாம்பரம் கொடுத்தாச்சா, மயிலாப்பூர் கொடுத்தாச்சுதான். அதுக்கு சீட்டு எண்ணிக்கையில் கூட வெட்டிட்டு போலாம். 26 சீட்டுன்னு முடிவு பண்ண பிறகு கையெழுத்து போட்ட பிறகு வெட்டிட்டு போனது உண்டு, வைகோ வெட்டிட்டு போனது உண்டு. இதெல்லாம் கடந்த காலத்துல நிகழ்வுகள். வலுவாக எனக்கு 1.5 வருஷம் இருக்குங்க தேர்தலுக்கு. 2025 களம் மாறுங்க. விஜய் கூட அத்தனை பேர் வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபம் தன் மேலேயும் பற்றக்கூடாது, தனக்கும் இது பாதிச்சிடக்கூடாது. தோழமை கட்சியில் ஃபீல் பண்றாங்க, எனக்கு தெரியுங்க. அவங்க உள்ளார்ந்த எண்ணங்கள். அதை வச்சுதான் சொல்றேன். நிச்சயமாக 1 week is a long time in politics. ஒரு வருஷத்துல எதுவும் மாறலாம்னு நீங்க கணிக்கிறீங்க. நன்றி திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன். Thank you very much. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா நாளை முதல் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.